ஜெம் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். உடைக்கப்பட வேண்டும். எதை உடைக்கப்படணும்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். உடைக்கணுமா, உடஞ்சா அது வேஸ்ட் ஆகிடுமே அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் கேட்கலாம். உடஞ்சா வேஸ்ட் ஆகாதுங்க. உடைந்தாதான் சிலதை உருவாக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கான ஒரு வேத வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்கலாம். லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை. அது சமைக்கப்பட்ட மண்பாண்டம் உடைக்கப்பட வேண்டும். செப்பு பானையில் சமைக்கப்பட்டதால் அது விலக்கப்பட்டு தண்ணீரில் கழுவப்பட வேண்டும். செப்பு பாத்திரத்தில் சமைத்தால் கழுவப்படலாம். இங்கு பானையில் சமைக்கும் பொழுது அது உடைக்கப்பட வேண்டும் என்று வருகிறது. பழைய ஏற்பாட்டில் சில கண்டிஷன்ஸ் கடவுள் வச்சிருந்தார். எதுக்காகங்க வச்சிருந்தாரு? பானையில் சமைக்கும் பொழுது பாருங்க, அது மாம்சமான கறிகளை சமைக்கும் பொழுது அந்த பானையில் ஊறி போயிடும். அந்த பானையை மற்ற எவைகளுக்குமே பயன்படுத்த முடியாது. ஆகையால் சமைத்த பின்பு அந்த பாத்திரத்தை உடைக்க வேண்டும் என்று கடவுள் ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்திருந்தார். இன்றைக்கு அந்த பானையாக கருதப்படுவது என்னன்னு சொன்னீங்கன்னா, நம்முடைய மாம்சம், நம்மளுடைய மண்பாண்டம் என்று வருகிறது. இங்கு 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் பாருங்க, பொக்கிஷமான ரட்சிப்பை இந்த மண்பாண்டங்களில் நாம் பெற்றிருக்கிறோம் என்று அங்கு வருகிறது. மண்பாண்டத்தில் பொக்கிஷத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். மண்பாண்டம் என்றால் முதன் மனிதனை பாருங்க, மண்ணினாலே தான் மனிதனை சிருஷ்டித்தார் கடவுள். அந்த மண்பாண்டத்தில் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதுதான் அதனுடைய அர்த்தமா இருக்கிறது. இந்த மண்பாண்டம் உடைப்பதற்கான ஒரு அர்த்தத்தை நாம் பார்த்தால், அந்த மண்பாண்டம் என்பது வீம்பு, வைராக்கியம், சுயம் என்ற ஒரு எல்லாவற்றையும் உள்ளடக்கியதுதான் இந்த மாம்சீக உணர்வு, மாம்சீக சிந்தை. இப்படிப்பட்ட வீம்பு, வைராக்கியம், சுயம் என்பது உடையும் பொழுதுதான் உலகத்திற்கு நீங்கள் யார் என்பதை வெளிப்படுத்த முடியும். எந்த இடத்துல சுயம் இருக்கிறதோ, வீம்பு இருக்கிறதோ, வைராக்கியம் இருக்கிறதோ, அங்கு உறவுகள் இடிக்கப்படும். அங்கு வேலையும் பாருங்க, வேலை ஸ்தானத்தில் ஒரு வேலை உங்கள் வாழ்க்கையில் அப்படி இருந்துச்சுன்னா அந்த வேலையும் உங்களுக்கு சரி வராது. சுயம் இல்லாமல் ஒருவருக்கொருவர் பாருங்க அன்பாய் இருக்கும் பொழுது அந்த இடத்துல நல்ல ஒரு ஒற்றுமை நிலவும். அந்த இடத்துல பாருங்க கடவுள் உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் உங்களை அமர வைப்பார். ஆனால் இந்த வீம்புன்றது ஒன்று இருக்கும் பொழுது, நீங்கள் செய்கிறீங்களா நான் செய்கிறேனான்னு சொல்லி வீம்பு இருக்கும் பொழுது, வைராக்கியம் சில இடத்துல பார்த்தீங்கன்னா வைராக்கியம், நான் அவங்கிட்ட பேசவே மாட்டேன், எனக்கு அவ்வளோ கோபம் அவன் மேலேன்னு சொல்லி வைராக்கியம். அந்த இடத்துல பாருங்க நிறைய உறவுகள் உடைக்கப்படுகிறது. சுயம், நான் மட்டும்தான் செய்ய முடியும், இந்த உலகத்தில் என்னை தவிர வேற யாருமே செய்ய முடியாது அப்படின்ற ஒரு சுயம். என்னால் மட்டும்தான் எல்லாமே முடியும். அது நல்ல விஷயந்தான், நம்மளால் செய்ய முடியும் நினைக்கிறது நல்ல விஷயம். ஆனால் மற்றவர்களை செயல்படுத்த முடியாமல் அவர்களை அந்த நிலையில் வைத்துவிட்டு தான் மட்டும் செயல்பட வேண்டும் என்பதுதான் சுயம். இவையெல்லாம் மண்பாண்டமாகிய சரீரத்தில் நாம் வைத்தோமானால் நம் வாழ்க்கை உயர முடியாது. அதனால்தான் பாருங்க, கடவுள் பழைய ஏற்பாட்டில் நல்ல ஒரு எக்ஸாம்பிளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவையெல்லாம் உடைக்கப்படும் பொழுது பாருங்க ரட்சிப்பு நமக்கு கிடைக்கிறது. சுயம் இல்லாமல் இயேசுவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை சொந்த தெய்வமாக நாம் அவரை தொழுது கொள்ளும் பொழுது இந்த ரட்சிப்பின் மூலமாக என்ன கிடைக்கிறது என்று தெரியுங்களா? சாகாமை. அங்கு பாருங்க சாகாமை, நீடிய ஆயுள், நித்திய வாழ்வு, வெற்றி இந்த ரட்சிப்பின் மூலமாக கிடைக்கிறது. அப்போ நமக்கு சுயம் உடைய வேண்டும். சிலவற்றை உடைக்கும் பொழுது தான் பாருங்க, தேவையில்லாத பாத்திரங்களை நாம் கொண்டு போய் பாருங்க ஒரு கடையில் போடும்பொழுது அவன் என்ன செய்வான்னா, அவை எல்லாவற்றையும் உடைப்பார். ஏனென்றால் உடைத்தாதான் அந்த பொருளை பாருங்க மறுபடியுமாக அந்த பொருளை உருவாக்குவார்கள். அப்படிதான் எரேமியால பார்க்கும் பொழுது உடைப்பது எதற்காக என்றால் உருவாக்குவதற்காக. அப்படி உருவாக்குகிற தன்மையை கடவுள் வைத்திருக்கிறார். நாம் இன்றைக்கு தன்னை ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுக்கும் பொழுது பாருங்க, குயவன் தன்னுடைய களிமண்ணில் ஒரு பாத்திரத்தை செய்யும் பொழுது அது சரியான உருவத்தில் வரவில்லைன்னா
உடனே அவர் என்ன செய்வார்னா அந்த களிமண்ணை மறுபடியுமாக ஆயத்தப்படுத்தி அந்த பாத்திரத்தை வணைந்து கொள்வார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் கடவுளுடைய கையில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். சுயத்தை எடுக்க, வைராக்கியத்தை எடுக்க, சுயத்தை அழிப்பதற்கு, வீம்பை அழிப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது குயவனான இயேசு நம்மை வணைந்து அற்புதமான மனிதனாக, சுயநலமில்லாத மனிதனாக அவர் மாற்றுவார். அதற்காக ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு நிறைந்த பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் மண்டையில் வருகிறோம் தகப்பனே. இந்த நாட்களில் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களுக்கு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வீம்பு, வைராக்கியம், சுயம் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால எங்களிடத்திலிருந்து அழிந்து போகட்டும். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் என் தேவன் நேசிக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு மனிதனும் உயர வேண்டும் என்பதே உம்முடைய நோக்கமாயிருக்கிறது தகப்பனே. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு ஆண்டவரே, இந்த மண்பாண்டமாக சுயமாய் இருக்கிற எல்லா அசுத்தமான காரியங்களை என் தேவன் நீர் உடைத்தெறிந்து ஆண்டவரே ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு தேவனுக்காக செயல்படும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.